ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அன்றைக்கு மிகுந்த செல்வாக்குடையவராக கருதப்பட்ட அரசியலுக்கு வந்து ஆட்சி அமைச்சிருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட 2096 2000 காலகட்டங்கள்ல அந்த ரஜினிகாந்த் அவர்களே அதிமுகவினுடைய வலிமையையும் ஜெயலலிதா அம்மாவின் ஆளுமையையும் கண்டு அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு பயந்து பின்வாங்கினார்கள். ஆனால் இன்று இப்ப பார்த்தா நாளையே ஏதோ விசால் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா அவர் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி பல பேர் தாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் என்று அந்த நினைக்கிறதே அதிமுக பலகீனமாக இருக்கிறது. அந்த அதிமுகக்கு ஒரு மாற்றாக தாங்கள் உருவாக வேண்டும் நினைக்கிறாங்க. அதிமுக வாக்கு வங்கியை தாங்கள் குறிவைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்ப திமுக ஓட் பேங்க பிளக்கிறதுக்கு யாரும் பெருசா முயற்சிக்கிறது இல்ல. அண்ணாமலையும் அதிமுகவை தான் குறிவைக்கிறார். அப்ப திமுகவும் அதிமுகவை தான் குறிவைக்குது. புதிதாக வருகிற எல்லோருமே பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்கு வங்கியை மட்டுமே குறிவைக்கிறாங்க.